அதாவது காவேரி விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நேற்று தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல்வேறு கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வரையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தஞ்சையில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இன்று காலை வல்லம் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி, திருவிடைமருதூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அழகேசன், கிழக்கு காவல் ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் சென்னையில் இருந்து உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தற்போது தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்து கொண்டிருந்தனர். இதனால் திமுக கட்சி நிர்வாகிகள் காவல் நிலையம் அருகே குவிந்திருந்தனர். இவர் பொய் வழக்கு போடாதே எனவும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்து அங்கு இருந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் உருவபொம்மையும் ஏற்கப்பட்டது. இதனால் போலீசார் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு தற்போது செங்கிப்பட்டிக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை காவல்துறையினர் விசாரணைக்காக செங்கிப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. திமுக கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் வெளியே கோஷமிட்டபடி காத்து வருகின்றனர். இங்கு தற்போது மழை பெய்து வருகிறது. இருந்தபோதும் கட்சி நிர்வாகிகள் மழையில் நனைந்தபடி உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது சிறிது நேரத்தில் அவர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவல் நிலையத்தில் தற்போது பல வழக்கறிஞர்கள், முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, TRB ராஜா, கோவி செழியன் உள்ளிட்ட அமைச்சர்களும் காவல் நிலையத்தில் அவருக்காக காத்து வருகின்றனர். பயமா பயமா பயமா